ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிதி பரிமாற்றத்தில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் பாரிய தவறு குறித்து அரசாங்கம் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். துபாய் தொடர்பான முகவர் செயற்பாடுகளுக்காக வழங்கப்பட வேண்டிய நிதி தவறுதலாக வேறொரு வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கிளை மற்றும் துபாய் செயற்பாடுகளுடன் தொடர்புடைய கொடுப்பனவுகளே தவறுதலாக பரிமாற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிதி அபுதாபி இஸ்லாமிய வங்கியில் உள்ள ஒரு கணக்கில் தவறுதலாக வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தயாஸ்ரீ ஜெயசேகரவின் கூற்றுப்படி சுமார் 97,450 ஐக்கிய அரபு அமெரிக்க திர்ஹாம் தவறாக பரிமாறப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு சுமார் 80 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாகும். இந்த தொகை பின்னர் வேறொரு வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் இதனால் அந்த பணத்தை மீண்டும் மீட்பதில் பெரும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான நம்பகமான தகவல்கள் தமக்கு கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள தயாஸ்ரீ ஜெயசேகர அரசாங்கம் உண்மைகளை சரிபார்த்து இந்த நிதி முறைகேடு அல்லது தவறு குறித்து முறையான விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஏற்கனவே நிதி நெருக்கடிகளையும் பல்வேறு முறைகேடுகளையும் குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்த புதிய முறைப்பாடு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது.